ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆல்ரெடி டிடிடில ஓபன் பண்ணும்போது உங்களால புக் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ல டிக்கெட்ஸ் இப்போ 1 by 1 ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓபன் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேத்து நம்ம சேனல்ல ஏபிஎஸ்ஆர்டிசில தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதை பத்தி அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் புக் பண்ணியிருந்ததா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம டைம்லி அப்டேட் கொடுத்தனால உங்களுக்கு புக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5 இடத்துல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் உங்களுக்கு திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்ல இந்த டிக்கெட்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து நீங்க டிராவல் பண்றதுனால புக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த பஸ் ஃபேர் வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் கவுண்டிங் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஓங்கோல் அப்படின்ற ஒரு இடம், இன்னும் ஒரு சில இடங்களுக்கு டிக்கெட்டோட எண்ணிக்கை ஒரு 400 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பஸ்ல சென்னையில எல்லாம் வந்து ஒரு மினிமமா 20ல இருந்து மேக்சிமம் ஒரு 50க்குள்ளதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால டிக்கெட்டோட ஃபேர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு பஸ் டிக்கெட்டும் தர்ஷன் டிக்கெட்டும் சேர்த்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஃபேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஓங்கோல்ல இருந்து போகக்கூடியது. இங்க பேஸ் ஃபேரே வந்து பாருங்க உங்களுக்கு 428 ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்து போற பஸ்ல ஒரு 228 ரூபா அந்த மாதிரி பேஸ் ஃபேரே வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களோட ஃபேர் டோட்டல் ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஓங்கோல்ல இருந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த டைம் ஆகஸ்ட் மாசத்துக்கும் சேர்த்து தான் ஏபிஎஸ்ஆர்டிசில ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்த நாள்ல ஓபன் ஆகலன்னு சொல்லிட்டு. 10ஆம் தேதி வரைக்கும் ஏன் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது வரைக்கும் தான் பஸ் டிக்கெட்டே ஓபன் ஆகிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல வந்து பாருங்க 11ஆம் தேதி வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ 11ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட்டும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு 12ஆம் தேதி வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஓபன் ஆகும், 13ஆம் தேதி அடுத்த நாள் ஓபன் ஆகும். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஓபன் ஆகிட்டே இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கணும். ஸோ 11ஆம் தேதி நேத்து ஓபன் ஆகலாம், ஆனா இன்னைக்கு ஓபன் ஆகுது. ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு பாருங்க, நம்ம பஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷோ லே அவுட் கொடுத்தோம்னா இந்த பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் சீட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம தர்ஷன் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம்னா 11ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. 379 358 டிக்கெட் 4 டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி டிராவல் டேட்டு, 11ஆம் தேதி தரிசன டேட்டு. உங்களுக்கு 12ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஓபன் ஆகும். ஸோ அதனால ஒரு நாள் உங்களுக்கு ஒரு டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஒரு நாளுக்கும். அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கும். இப்போ 11ஆம் தேதிக்கு இருக்கு, 12ஆம் தேதிக்கு வேணும்னா நாளைக்கு 11ஆம் தேதியோட டிராவல் டேட்டா புக் பண்ணிட்டு 12ஆம் தேதிக்கான தர்ஷன் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து பார்க்கலாம் இந்த டேட்டுக்கு. ஸோ ஃபாஸ்டா புக் ஆகிரும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிடுவாங்க. ஒசூர்ல இருந்து செக் பண்ணி பாக்குறேன், ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு பாருங்க. ஷோ லே அவுட் கொடுத்தோம்னா பஸ் ஃபேர் 285 ரூபா போட்டிருக்காங்க. சீட்டு செலக்ட் பண்ணோம்னா 349 ரூபா வருது எல்லாமே சேர்த்து. தர்ஷன் டிக்கெட் ஒரு 320 ரூபா இதுல ஆட் பண்ணீங்கன்னா இதுல வந்து இருக்கிறது உங்களுக்கு இருக்காது, அவைலபிள் இருக்காது. ஸோ பாருங்க ரெட்ல இருந்துச்சுன்னா புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்டா புக் ஆயிரும். இதுவே நீங்க சென்னையில இருந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க ஓங்கோல்ல இருந்து செக் பண்ணும்போதும் சரி, எங்க இருந்து செக் பண்ணாலும் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து திருமலைக்கு போகும், ஒரு சில பஸ் பாருங்க திருப்பதிக்கு மட்டும்தான் போகும். ஸோ நீங்க திருமலான்னு காட்டினீங்கன்னா அவைலபிலிட்டி காட்டாது. திருப்பதி நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 11ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்து பாருங்க டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லாட் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பாருங்க உங்களுக்கு இன்னும் பேஸ் ஃபேர் ரொம்பவே கம்மியா வரும். ஸோ ஒரு சீட்டுக்கு வந்து பாருங்க 209 ரூபாய் தான் வந்து வருது. ஸோ அதனால சென்னை வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நமக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியா தான் வரும். இதுல வந்து ஒரு 320 ரூபா ஆட் பண்ணீங்கன்னா 520 சம்திங் வரும். அதுக்கப்புறம் திருப்பதில இருந்து திருமலா போறதுக்கும் திருமலால இருந்து திருப்பதிக்கு வரதுக்குமான அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் அதுல உங்களுக்கு ஆட் ஆகும். ஒரு ஆளுக்கு ஒரு 600-700 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றனால. இதுவே நீங்க வந்து ஓங்கோல்ல இருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், அதோட ஃபேர் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் செக் பண்ணியே காட்டுறேன். இந்த மாதிரி இன்னும் குப்பம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஆந்திரால, அதோட ஃபேரும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சீட்டை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க 500 ரூபா வந்துருச்சு உங்களுக்கு சீட்டுக்கே. ஸோ தர்ஷன் டிக்கெட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியும். ஸோ இதுல வந்து 832 ரூபா வந்துருச்சு.
ப்ளஸ் வந்து அப் அண்ட் டவுன் வரும்போது ஒரு 900 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து முடியும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த கம்பல்சரியும் இல்லை. ஜஸ்ட் நம்ம இதை தர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து தர்ஷனுக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் சென்னை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து போகக்கூடிய ஒசூர்லேருந்து போகக்கூடிய பஸ்ஸஸில் ஓரளவுக்கு ஃபேர் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அது வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு 1 by 1 ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக டிக்கெட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஓங்கோல்லேருந்து திருப்பதி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 300 ரூபா தர்ஷன் வழியாவே நீங்கள் போய் சாமி பார்க்கலாம். டிராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. தாராளமாக உங்களை தர்ஷன் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டெய்லியுமே கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஸ்ரீவாரிமெட்டில் ஃபர்ஸ்ட் எல்லாம் 5000 டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2500, 3500 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. டிக்கெட்டோட கவுண்டிங் குறைஞ்சிருக்கு. இது முன்னாடி வீடியோஸ்ல கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது டிக்கெட் கொடுக்குற டைம் அப்படின்றது உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் இந்த 3 இடத்துலையும் மிட் நைட் 2 மணி அதுதான் டைமு. அது 2 மணிங்கிறது 1:30 மணி 2 மணியா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்றது இல்லை, அந்த மாதிரி டைம்ல தான் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது இந்த சம்மருக்கு முன்னாடி ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்மர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் இதே டைம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கியூ வந்து நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 11 மணிக்கு மேல 12 மணிக்கெல்லாம் வந்து கியூல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில உங்களுக்கு 6 மணிக்கு தான் அங்க நடைபாதையை ஓப்பன் டைம். ஸோ நடைபாதை திறந்ததுக்கு அப்புறமா தான் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிடிடியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட இமேஜஸ் கூட நம்ம ஒரு சில டைம் நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். மற்ற தெலுங்கு குரூப்ஸ்லாம் அந்த மாதிரி இமேஜஸ் வந்து கொடுப்பாங்க. அது என்னன்னா இந்த இமேஜ் தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்து இதோட லாகின் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நைட்டே ஷெடியூல் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நைட்டே ஸ்ரீவாரிமெட்டுக்கு எவ்வளோ டோக்கன்ஸு, மற்ற கவுண்டர்ஸ்க்கு எவ்வளோ டோக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணி வச்சிருவாங்க. இதை ஒருத்தங்க ஏர்லி மார்னிங் எல்லாம் செக் பண்றாங்கன்னா இன்னைக்கு டிக்கெட்ஸ் கவுண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியும். இது ஒரு சில குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க டிக்கெட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுல இருக்க டைமை பார்த்துட்டு அந்த டைம்ல தான் டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது டைம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு தான் கொடுப்பாங்க. நைட்டு மிட் நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் 1 மணிக்கெல்லாம் வந்து செக் பண்ணும்போது எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்றத அதுல காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால அப்பவே ஓப்பன் பண்ணிட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது கிடையாது. 6 மணிக்கு தான் எப்பயும் போல கொடுப்பாங்க. டிக்கெட்டோட அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் வந்து அந்த அஃபிஷியலா வந்து சில பேருக்கு லாகின் இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம பார்க்கக்கூடியது இந்த திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல டோக்கன்ஸோட கவுண்டிங் அப்டேட் பண்ணாங்கன்னா மட்டும் காமன் பீப்புள் யாரு வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நீங்க இருக்கீங்க இல்லையா, ஒரு டோக்கன் கவுண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டைம் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எப்பயும் போல அவங்க அந்த சம்மர் டைம்ல எப்படி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லியும் கவுண்டிங் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு இவ்வளோதான் டிக்கெட் அப்படின்றது கிடையாது. 5000ல இருந்து 3500 ஆச்சு. இப்போ இன்னைக்கெல்லாம் 2500 டோக்கன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,064 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது நேரடி சர்வ தரிசனம் சேம் அதே 36 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 18 மணி நேரம் ஆகுது. இதுக்கப்புறம் டைம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக் டேஸ்ல எப்பயுமே ஆவரேஜா தான் இருக்கும். ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓரளவுக்கு க்ரௌடு நார்மல் ஆயிடும். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடைச்சதுன்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துல இருந்து நைட் ஸ்லாட்டுக்கு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். ஆஃப்லைன்ல டெய்லியும் வந்து ஹோமம் டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்காவது 300 ரூபா டிக்கெட் வேணும், வேற ஆப்ஷன் இல்லை, எஸ்எஸ்டி டோக்கன்ல போனா டைம் ஆகும்னு நினைச்சீங்கன்னா காலையில வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமம் டிக்கெட் ஆஃப்லைன்ல 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியா போயிட்டு நீங்க 2 பேத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட காஸ்ட்டை பே பண்ணி ஸ்பாட்ல டிக்கெட் வாங்கிட்டு நீங்க சாமி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ். இது எத்தனை மணிக்கு போகணும், இதை பத்தின தகவல்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம்.
திருமலையில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ நேத்தும் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அங்க இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அங்க இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல ஜூன் 14ஆம் தேதியில வந்து புஷ்ப யாகம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 14ஆம் தேதி வந்து புஷ்ப யாகம் நடக்குது. இதுக்கான அங்குரார்ப்பணம் ஜூன் 13ஆம் தேதி 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 14ஆம் தேதி காலையில 9:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த புஷ்ப யாகம், வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்ப யாகமானது கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் அதுல வந்து நடக்குது. இதுதான் லேட்டஸ்டா டிடில இருந்து இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.